digital signature. So it is an algorithm if the sender private key is used at encryption. See, actually there are two types of keys. One is private key and public key. In this, if we are using the private key in the sender side or for the encryption, then it can be said as digital signature. சென்டரோடைய ப்ரைவேட் கீயை நம்ம என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒரு டயக்ராம் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டயக்ராமை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே இதை வச்சு டிஜிட்டல் சிக்னேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம நார்மலாக சென்ட் பண்ணுற மெசேஜ். ஸோ இந்த மெசேஜை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன். ஸோ ஹேஷ் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய அல்காரிதம்ஸ் படிச்சிருக்கோம். SHA-1, SHA-512 இந்த மாதிரியான அல்காரிதம்ஸை நம்ம அப்ளை பண்ணி நம்ம வந்து ஹேஷ் கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மால் ஹெச் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட்ஸ் ஹேஷ் கோட். ஸோ ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து ஹேஷ் கோட் கிடைக்குது. அந்த ஹேஷ் கோடையும் நம்ம இங்கே வச்சுருக்கிற நார்மல் மெசேஜையும் நம்ம அப்பெண்ட் பண்ணி நம்ம என்கிரிப்ட் பண்ண போகிறோம். இங்கே என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு நம்ம சென்டரோடைய ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சென்டர் அப்படின்னா ஏன்னு டினோட் பண்ணிக்கிறோம், ரிசீவர் அப்படின்னா பீன் டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ பிஆர் அப்படிங்கிறது த ப்ரைவேட் கீ ஆஃப் சென்டர், ஏங்கிறது சென்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்கிரிப்ஷன். ஸோ என்கிரிப்ஷனுக்கு நம்ம நிறைய டெக்னிக்ஸ் படிச்சிருக்கோம். அதில் ஏதாவது ஒரு டெக்னிக் விச் இஸ் த பெஸ்ட் டெக்னிக்கோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து வர்ற மெசேஜ் எப்படி இருக்கும்னா the encrypted message and the encrypted hash code. அதனால தான் அதை நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் encrypted message. நெக்ஸ்ட் அதை நம்ம டீக்ரிப்ட் பண்ண போகிறோம். டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு பப்ளிக் கீ ஆஃப் யூசர் ஏ, PU அப்படிங்கிறது பப்ளிக் கீ, ஏங்கிறது சென்டர். ஸோ யூசருடைய அல்லது சென்டருடைய பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி நம்ம டீக்ரிப்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணாமோ அதை பேஸாக வச்சு நம்ம டீக்ரிப்ட் பண்ண போகிறோம். ஸோ டீக்ரிப்ட் பண்ணால் நமக்கு நார்மல் மெசேஜ் அண்ட் ஹேஷ் கோட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த மெசேஜை என்ன பண்ண போகிறோம், தென் ஹேஷ் கோடை நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹேஷ் கோட்லேருந்து கிடைச்ச ஹேஷ் வேல்யூவை நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஹேஷ் வேல்யூ இருக்குது. இங்கே மெசேஜ்லேருந்து நம்ம எடுத்த நம்ம மெசேஜ்லேருந்து வந்த வேல்யூவை நம்ம அகெயின் ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இங்கே என்ன ஹேஷ் யூஸ் பண்ணோமோ, இப்போ SHA-512 யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம SHA-512 யூஸ் பண்ணி இங்கேருந்து கிடைக்கிற ஹேஷ் வேல்யூவும் இந்த ஹேஷ் வேல்யூவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் டன். ஸோ நம்மளுடைய மெத்தட் வந்து கரெக்ட், நம்மளுடைய ஹேஷ் வேல்யூ ஆர் நம்மளுடைய ஆத்தென்டிகேஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரில் நம்மளுக்கு ரெண்டு அப்ரோச்சஸ் இருக்குது. ஒன்று RSA அப்ரோச், அனதர் ஒன் இஸ் DSS அப்ரோச், டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்டாண்டர்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம், அல்லது we can say this as a digital signature algorithm. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னு பார்க்கலாம், யூஸிங் RSA அப்ரோச். ஸோ இதில் நம்மளுக்கு ஸ்லைட்டாக இந்த டயக்ராம் நம்ம காமனாக படித்த டிஜிட்டல் சிக்னேச்சர் டயக்ராமை விட கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன் வந்து RSAல இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸிங் RSA அப்ரோச். இங்கேயும் அதே மாதிரி மெசேஜ். ஸோ மெசேஜ்லேருந்து வர்றதை நம்ம ஃபஸ்ட் ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், எய்தர் SHA-1 or SHA-512 ஆர் எனி அதர் ஹேஷிங் அல்காரிதம்ஸ். ஸோ அதுலேருந்து வர்ற ஹேஷ் கோடை நம்ம என்கிரிப்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படித்த காமன் டிஜிட்டல் சிக்னேச்சர் மெத்தட் படி என்கிரிப்ஷனில் வி ஹாவ் டு யூஸ் ப்ரைவேட் கீ. இங்கே நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் என்கிரிப்ஷனை, ஹேஷ் கோட் கிடைச்ச உடனே என்கிரிப்ட் பண்ணிவிட்டு ப்ரைவேட் கீயை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணுற அல்காரிதம் RSA அல்காரிதம். ஸோ இங்கே கிடைச்ச என்கிரிப்டட் மெசேஜையும் நார்மல் மெசேஜையும் நம்ம அப்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்கிரிப்டட் மெசேஜ் அப்படிங்கிறது the encrypted hash value. ஸோ hash value and message. ஸோ encrypted hash value and the normal message. இதை நம்ம அகெயின் மெசேஜை வந்து ஹேஷிங் பண்ணுறோம் யூஸிங் எனி ஹேஷ் அல்காரிதம்ஸ். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ கிடைக்கும். அதையும் நம்ம இங்கே என்கிரிப்ட் பண்ணியிருக்கோம்ல ஹேஷ் வேல்யூ, இதை நம்ம அகெயின் டீக்ரிப்ட் பண்ணணும் யூஸிங் த பப்ளிக் கீ ஆஃப் யூசர் ஏ. இதிலேருந்து வர ஹேஷ் கோடையும் we have to compare it. ஸோ இங்கே நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸிங் RSA அப்ரோச் அப்படிங்கிறது
hash value encrypt பண்றோம் with the RSA algorithm. So this is digital signature using RSA approach. So second approach is digital signature using DSS approach, digital signature standard approach. And இங்கே நம்ம digital signature algorithm என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு 2 or 3 components வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல ஆட் ஆகுது. அகெயின் ஃபர்ஸ்ட் ஒன் மெசேஜ், த நார்மல் மெசேஜ். அந்த மெசேஜை நம்ம ஹேஷ் பண்ணுறோம், ஹேஷிங் வேல்யூ ஜென்ரேட் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே நம்ம சிக்னேச்சர் அல்காரிதம் அப்படின்னு ஒரு நியூ அல்காரிதம் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரோம். ஸோ அந்த அல்காரிதம் என்ன, அதோடைய காம்பனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம்க்கு அதை நம்ம அந்த அல்காரிதமை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு we are taking some random number as k. ஸோ இந்த ஹேஷ் கோட் அண்ட் குளோபல் பப்ளிக் கீ காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 காம்பனன்ட்ஸ் எடுக்கிறோம். அதில் பப்ளிக் கீ ஆஃப் திஸ் குளோபல் காம்பனன்ட் அண்ட் த ப்ரைவேட் கீ ஆஃப் யூசர் ஏ. பிகாஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்கிரிப்ட் பண்ணுற இடத்துல ப்ரைவேட் கீ ஆஃப் யூசர் ஏ இருக்கணும். அது கூட we are getting some global public key. இதை ப்ராசஸ் பண்ணி வர்ற காம்பனண்ட் அண்ட் த நார்மல் மெசேஜ், இந்த ரெண்டையும் நம்ம அப்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ் என்னவாக இருக்கும்னா த மெசேஜ், த சிக்னேச்சர் காம்பனண்ட், எஸ் அண்ட் ஆர். ஸோ எஸ் அண்ட் ஆர் ரெஃபர்ஸ் த சிக்னேச்சர் காம்பனன்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மெசேஜை அகெயின் ஹேஷ் வேல்யூ பண்ணுறோம், ஹேஷிங் பண்ணி அதில் வர ஆன்சர். தென் the S component and R component or signature components in the answer. இதெல்லாம் நம்ம again இன்னொரு காம்பனன்ட் குள்ள கொடுக்குறோம், that is called as verification process. ஸோ இந்த வெரிஃபையர் என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி ஸ்டெப்ஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு again we need 2 keys, the public key of global component and the public key of user A. because decryptionக்கு நமக்கு public key of user A கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். அது கூட we have to add extra public key of global component. ஸோ இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி we are getting some hash value and in the OR component. ஸோ இங்கே கிடைக்கிற இந்த காம்பனண்ட் வெரிஃபையர்லேருந்து ஹேஷிங் வேல்யூவெல்லாம் எடுத்து டீக்ரிப்ட் பண்ணி கிடைக்கிற ஒரு ஆன்சரையும் இங்கே கிடைக்கிற ஆர் காம்பனண்ட் ஆன்சரையும் we have to compare. ஸோ இந்த 2 ஆன்சர்ஸும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆத்தென்டிகேஷனை வந்து அலோவ் பண்ணலாம். ஸோ ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், நொட்டேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சிக்னேச்சர் காம்பனன்ட்ஸை we are saying it as an S and R. குளோபல் காம்பனன்ட்ஸை G அப்படின்னு சொல்கிறோம். தென் PR அப்படின்னா ப்ரைவேட் கீ ஆஃப் யூசர் ஏ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிக்னேச்சர் அல்காரிதம் என்ன அப்படின்னு பார்க்கலாம், டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம். ஸோ இதில் நிறையா ஸ்டேஜஸாக இருக்கும். த ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் குளோபல் பப்ளிக் கீ காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த பப்ளிக் கீ காம்பனண்ட்டுக்கு ஃபஸ்ட் நமக்கு தேவை, நம்ம ஒரு நம்பரை வந்து டினோட் பண்ணணும். தட் நம்பர் இஸ் கால்ட் as a prime number. அதோடைய லென்த் எப்படி இருக்கணும்னா 2^l-1. So the L is the length of the bits which is multiple of 64. So 64ல multiple ஆகிற ஒரு number of bits தான் வந்து இந்த prime number உடைய length இருக்கணும். And also that should be less than 2^l. And Q அப்படிங்கிறது the prime divisor of p-1. So prime divisorலாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So prime divisor of p-1. அப்படி prime divisor கண்டுபிடிக்க தெரியலனா நம்ம வேற ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரைம் நம்பர் நான் எடுத்திருக்கிற ப்ரைம் நம்பர் 11. Q அப்படிங்கிறது 11உடைய ப்ரைம் டிவைசர், தட் இஸ் 11 - 1னா 10. ஸோ 10உடைய ப்ரைம் டிவைசர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது 5. ஸோ ப்ரைம் டிவைசர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ப்ரைம் டிவைசர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 to 10 நம்பர்ஸ் இங்கே எழுதிக்கணும். சிமிலர்லி 1 to 10. இன்கேஸ் 5 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 1 to 5 வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். இங்கேயும் அது மாதிரி 1 to 5. இப்போ நம்ம வந்து 11 - 1 10. ஸோ 1 to 10 வரைக்கும் எழுதிக்கிறோம். இங்கேயும் 1 to 10 வரை எழுதிக்கிறேன். நம்மளோட ப்ரைம் நம்பர் வந்து 11. ஸோ mod 11 அப்படின்னு எழுதிக்கோங்க. அண்ட் இந்த 1 ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த ரோ அண்ட் காலம் உடைய ஸ்கொயர்ஸ். 1 ஸ்கொயர் 1^2, 1^1, 1^2, 1^3, 1^4, 1^5. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணுறப்போ இதுக்கு நமக்கு ஆன்சர்ஸ் வந்து சேம் தான் வரும். 1 ஸ்கொயர் 1^1 mod 11 வந்து 1 தான். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஸோ நெக்ஸ்ட் 2.
So 2 power 1. 2 power 1 mod 11 is 2. 2 power 2, 4. 4 mod 11 is 4. So 2 power 3, 8. 8 mod 11, 8. Similarly, நம்ம அதர் எல்லா நம்பர்ஸ்க்கும் இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இன் கேஸ் ஸோ இது மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து, அதாவது 1 to 10லேருந்து இங்கே நம்பர்ஸ் வந்து எதுவுமே ரிப்பீட் ஆகாமல், ஸோ ஆக்சுவலி இந்த மூணும் நான் கேல்குலேட் பண்ணலை, நான் ஏதோ ரேண்டமாக ஒரு நம்பர்ஸ் எழுதுகிறேன். 1 3 6 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இந்த மூணும் நான் கேல்குலேட் பண்ணாத வேல்யூஸ். பட் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக 10 வரைக்கும் போட்டு பார்த்துட்டு இதில் இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகாமல் 1 to 10 வந்து மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா, இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10, ஸோ இப்படி நம்மளுக்கு எதுவுமே ரிப்பீட் ஆகாமல் ஒரு சிங்கிள் டைமில் இப்படி நம்பர்ஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி எழுதியிருந்தோம்னா, இது எப்படி கேல்குலேட் பண்ணுறோம்? The 2 power 1 mod 11, 2 power 2 mod 11, 2 power 3 mod 11. ஸோ அதோடைய ரிமைண்டர்ஸ் எடுத்து நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ இதில் எந்த பர்டிகுலர் ரோவில் வந்து நமக்கு வேல்யூஸ் இப்படி ரிப்பீட் ஆகாமல் நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த வேல்யூவை தான் நம்ம வந்து ப்ரைம் டிவைசர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ப்ராப்ளம்ஸில் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அந்த 1 to 10 நம்ம கேல்குலேட் பண்ணுறப்போ மேபி 1ல் ப்ரைம் டிவைசர் வரலாம், 2ல் வரலாம், 5ல் வரலாம், 8ல் வரலாம். ஸோ அதில் நம்மளுடைய சாய்ஸ், உங்களுக்கு எந்த சாய்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு அதை நம்ம எடுத்துக்கலாம். ஈவன் 2 கூட எடுத்துக்கலாம், அல்லது 5 எடுத்துக்கலாம், 8 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம ப்ரைம் டிவைசர் ஃபார் 10 வந்து 5 அப்படின்னு எடுத்துருக்குறோம். ஸோ our Q வேல்யூ இஸ் 5. Okay, next G. G is the global component. H அப்படிங்கிறது which is an integer value which lies between 1 to p minus 1. So p minus 1ங்கிறது நம்மளோட prime number minus 1. 1ல இருந்து இப்போ prime number நமக்கு 11 அப்படின்னா 1 to 10 வேல்யூக்குள்ளே இருக்கிற எனி இன்டீஜரை நம்ம h அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ h power p minus 1 divided by q mod p அப்படிங்கிறத வச்சு தான் we are calculating this global component. So next we have to select user private key. So user private key-யை வந்து நம்ம select பண்ணுறதுக்கு first step we have to select some random number which has to be lies between 0 to q. q value நமக்கு இங்கே வந்து 10. ஸோ 0லேருந்து 10க்குள்ளே ஏதோ ஒரு random number வந்து நம்ம choose பண்ணிக்கலாம். That is our private key. Then public key எப்படி calculate பண்ணணும்? g power x mod p. So g எப்படி calculate பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். h value, the h value again some random integer, p minus 1 divided by q mod p. இதை நம்ம calculate பண்ணா we'll get some answer. That answer is g power x. x is a random number mod p. p value நம்மளுக்கு again ஒரு prime number. So அதை நம்ம calculate பண்ணா we'll get y value. Then a k value. K value is any random integer which lies between 0 to q. Then signature component r and s. So r calculate பண்றதுக்கு the formula g power k. Kங்கிறது random integer. g எப்படி calculate பண்ணணும்னு பார்த்தோம். mod p the whole power mod q. Sorry, whole power இல்ல, whole mod q. Then s component எப்படி calculate பண்ணணும்? A random integer inverse of the random integer of hash function of our message. So இங்கே நம்மளோட hash function வந்து நம்மளோட plain textக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த hash valueல வர answer plus the x value is a random integer and the r value, r component இங்கே கிடைச்சதுல இந்த answer. அது எல்லாத்தையும் நம்ம whole mod q ஆல பண்ணணும். ஸோ இங்கே m the message, r, s இது எல்லாமே sender sideல இருக்கிற components. ஸோ இதெல்லாம் sender side, signature component வந்து sender sideல உள்ள components. இப்போ இந்த ஆன்சர் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும்ல. ஸோ நெக்ஸ்ட் we'll see about the verifier component. ஓகே, வெரிஃபிகேஷன் காம்போனண்ட்டில் இதான் ஃபார்முலா g power u1 y power u2 mod p the whole mod q. இதில் u1 அப்படிங்கிறது the h of m dash. m dash அப்படிங்கிறது the message received at the receiver side after decryption கிடைக்கிற மெசேஜ். and w, wங்கிறது என்னன்னு பார்ப்போம். the whole mod q. wங்கிறதோட ஃபார்முலா வந்து ரிசீவர் சைடில் கிடைக்கிற சிக்னேச்சர் காம்பனண்ட்.
ஸோ நார்மல் எஸ்ன்னு ஒரு காம்போனன்ட் இருக்குது, சென்டர் சைட் காம்போனன்ட். இப்போ ரிசீவர் சைடில் கிடைக்கிறத we are saying it as a receiver side signature component. So S power S dash. ஸோ சென்டர் சைடை எஸ்ன்னு வச்சுருக்கோம், ரிசீவர் சைடை எஸ் டேஷ்னு வச்சுருக்கோம். அதோடைய இன்வர்ஸ் ஆஃப் மாடு கியூ. இந்த ஆன்சரை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் U2 அப்படின்னு இருக்குல்ல, அதோடைய ஃபார்முலா R dash. R dashங்கிறது ரிசீவர் சைடில் கிடைக்கிற அகைன் த சிக்னேச்சர் காம்பனண்ட் இன்டூ W. W வேல்யூ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருப்போம், மாடு கியூ. ஸோ இதில் M dash, S dash, R dash இதெல்லாமே வந்து ரிசீவர் சைடு காம்பனன்ட்ஸ். Now we have to compare the V is equal to R dash அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரிசீவர் சைடில் கிடைச்ச சிக்னேச்சர் காம்பனண்ட்டும் நம்மளுடைய வெரிஃபையருடைய ஆன்சரும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா we can allow the process. ஸோ authentication correct அப்படிங்கிறத நம்ம இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம் மூலமாக வெரிஃபை பண்ணிடலாம்.